ஐயா விகேடி பாலன் அவர்கள், அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயமான வாழ்க்கை. மனிதர்கள்லேயே அவருடைய பண்பு நலன்கள் அது ஒரு தனித்த தன்மையுடையது. அவரை போல உழைத்து முன்னேறியவர்கள், முன்னேறிய பிறகு, வளமான பிறகு, வாழ்க்கை வசதிகள், அதிகாரம் எல்லாம் பெற்ற பிறகு அந்த கடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்கிறதும், தன்னை போல அடிநிலையில் இன்னமும் தவித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு உதவணும், அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் விகேடி பாலன் என்கிற மனிதருடைய வாழ்க்கை. இப்போ அவர் திடீரென்று மறைந்து விட்டார். 70 வயது தான் ஆகிறது. ஆனால் அவரை அறிந்தவர்கள் எல்லாருக்குமே குறைஞ்சது அவர் ஒரு 30-40 ஆண்டு காலமாக தெரியும்னு தான் சொல்லுவாங்க. எப்பொழுது அவர் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்நிலைக்கு வந்ததோ அப்போதிலிருந்து எல்லோரையும் அவர் அரவணைத்து கொண்டு மிக விளிம்பு நிலை மனிதர்கள், தொலைக்காட்சியில், பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு பெரிய பட்டியலாக பேட்டி எடுத்தார் நிறைய பேரை. யார் யாரெல்லாம் பேட்டி எடுத்தார் அப்படின்னா, ஒரு சாலையோரத்தில் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவர், ஒரு குறி சொல்கிற பாட்டி, இவங்களையெல்லாம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு செய்தி இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பாடம் இருக்குது. இப்படி அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து பேட்டி எடுத்து அந்த மனிதாபிமானத்தை அப்படி வெளிப்படுத்தினார். இப்போ கூட பல திருநங்கைகள் அவரை தேடி அப்பா அப்பான்னு அழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அவங்களெல்லாம் இவ்வளவு பொலிட்டிக்கல் நாலேஜு அல்லது சோஷியல் நாலேஜெலாம் சொல்கிறோம். திருநங்கை, திருநம்பின்னா எப்படி அவங்கள மதிக்கணும்னு இதெல்லாம் பேசப்படுற காலத்துக்கு முன்னாடியே அவர் அவர்களை மனிதர்களாக, சமமானவர்களாக பார்த்தவர். எனக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு அவருடைய மதுரா டிராவல்ஸுங்கிற நிறுவனம் அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையது. இப்படி பல்வேறு துறைகளை இணைக்கிற ஒரு மனிதராகவும், அதே நிலையில் எல்லாரையும் சமமாக மதிக்கிற ஒரு பண்புள்ளவராகவும் அவர் வாழ்ந்தார். அவருடைய துணைவியாரை பற்றி எப்பவும் பெருமையாக, எங்கேயுமே அவங்களுடைய பணியை, உழைப்பை மதித்து பேசுவார். அத்தகைய ஒரு சிறந்த பண்புள்ள மனிதரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய இடம் என்பது உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு இடம்தான். இன்றைய இளைஞர்கள் உண்மையிலேயே இந்த தன்னம்பிக்கை பாடம், நாங்கள் அவர் வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம், இவர் வாழ்க்கையை படித்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி உண்மையிலேயே கற்றுக்கொள்ள விரும்புகிற இளைஞர்கள்லாம் விகேடி பாலன் ஐயாவோட வாழ்க்கையை படித்தால் எந்த இடத்துல இருந்தும் முன்னேறலாம். அதாவது பாதியில் தடுக்குனா இல்லை, தொடக்கத்தில் இருந்தே எந்திரிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, பிடிமானமே இல்லாத ஒரு இடம். அப்படி இடத்துல இருந்து ஒரு கடற்கரையில் தனித்து விடப்பட்ட ஒரு சிறுவன் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உருவாக்குகிற அளவுக்கு வளர்றதுன்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கிறத உண்மையிலேயே முன்னேற விரும்புகிற இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கணும்னு நான் சொல்லுவேன். மதுரா டிராவல்ஸ் நிறுவனர், தொழிலதிபர் அண்ணன் விகேடி பாலன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளானேன். கடந்த சில 10 ஆண்டுகளாக அவரை நான் நன்கு அறிவேன். முதலில் நான் அமெரிக்காவுக்கு பயணம் செல்வதற்காக முயற்சித்த போது அவருடைய ஒத்துழைப்போடு அந்த நாட்டுக்கான பயணத்தை மேற்கொண்டேன். தமிழீழ விடுதலையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர், ஈடுபாடு கொண்டவர், தீராத தமிழ் பற்றுள்ளவர், பெரியாரிய உணர்வாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணில் வளர வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர், ஊக்கப்படுத்தியவர். ஈழ விடுதலையால்
ஒட்டுமொத்த தமிழினமும் தலைநிமிரும் என்கிற நம்பிக்கையை கொண்டு ஈழ விடுதலைக்கான ஆதரவு களத்தில் அவர் மிகப்பெரிய அளவிலே பங்களிப்பு செய்திருக்கிறார். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அக்கறை காட்டியவர். திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், சாலையோரத்தில் வீடு வாசலின்றி அல்லலுறும் எளிய மக்கள், செருப்பு தைப்பவர்கள், இப்படிப்பட்ட எளிய மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு அவர்களின் பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர பாடாற்றியவர். தூர்தர்ஷன் என்கிற அரசு தொலைக்காட்சியில் இந்த விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகளை செய்தியாக தொகுத்து அவ்வப்போது வெளியிட்டவர். மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர். ஒரு வணிகராக மட்டுமே அல்லது தொழிலதிபராக மட்டுமே இல்லாமல் சமூக அக்கறை கொண்டவராக, ஈழப்பற்றாளராக, தமிழ் உணர்வாளராக விளங்கிய வி.கே.டி. பாலன் அவர்களின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு, உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பு. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை, நிதானம் அவருடைய மிக முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்று. பெரிய அளவில் லாபம் ஈட்ட வேண்டும், அதற்காக குறுக்கு வழிகளை தேட வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் வணிகத்திலும் நேர்மை, தொழிலிலும் நேர்மை என்பதை கடைபிடித்தவர். எல்லாவற்றையும் விட விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உதவ வேண்டும், அவர்களை கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்கிற உதவி மனப்பான்மை அவர் வெளிப்படுத்தியவர், கொண்டிருந்தவர். எனவே புதிய இளைய தலைமுறையினர், தொழில் முனைவோர் இத்தகைய பண்புகளை மறைந்த அண்ணன் வி.கே.டி. பாலன் அவர்களின் மூலம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம்.